ஹாய்ங்க 50 days 50 lead code சேலஞ்சில் இன்னைக்கு டே 5. ஸோ இன்னையோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே ஆஷ் மேப்போட டாபிக் முடியுது. ஸோ இந்த கோடிங் வந்து நீங்களே போட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு ப்ரீவியஸாக நம்ம போட்டோம்ல அதுக்கு சிமிலரான ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஆஷ் மேப் வச்சு. ஸோ இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் கே ஃப்ரீக்வெண்ட் எலமெண்ட்ஸ். அதாவது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இன்டிஜர் அரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில ஃப்ரீக்வெண்டா சில நம்பர்ஸ் இருக்கும். அந்த கேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி வந்திருக்கும், 4 வாட்டி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி 2க்கு மேற்பட்டு எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட் எலமெண்ட்ஸா வந்து பிரிண்ட் பண்ணணும். எதெல்லாம் வந்திருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். இதை எப்படி பண்ண போறேன்றத நான் கோடிங்ல கட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பழக்கமாகும் எப்படி கோடிங் போறதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க கோடிங் குள்ள போறோம். இதுதாங்க கோடிங் கொஸ்டின். ஸோ இங்க வந்துட்டு பாருங்க, 1 வந்து 3 டைம்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கும், 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கும், 3 வந்து ஒரே வாட்டி தான் வந்திருக்கும். இங்கே k=2னா 2 வாட்டி இருந்தாலே ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இது அப்படியே கோடிங்கில் பார்க்கலாம். ஸோ கோடிங்கில் வந்துட்டு பாருங்க, நான் ஏற்கனவே பண்ண மாதிரி கவுண்ட் பண்ணுறேன். அதாவது ஆஷ் மேப்பை கிரியேட் பண்ணி அதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கெட்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 இண்டெக்ஸ் இருக்குன்னா, அதாவது 0லேருந்து 6 இண்டெக்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கும். ஏன்னா இங்கே 6 அக்கரன்ஸ் ஆயிருக்குல்ல. ஸோ அதால் அது என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ வரப்போ 0 1 2 3 4 5 6ன்னு வரும். ஸோ இப்போ இந்த டைமில் 1 எத்தனை வாட்டி வந்திருக்கு, 3 வாட்டி வந்திருக்கு, 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, 3 வந்துட்டு ஒரே வாட்டி தான் வந்திருக்கு. இப்போ இந்த பக்கெட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 6த்துக்குமே இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு 0 எத்தனை வாட்டி வந்திருக்கு, எத்தனை வாட்டியும் வரல, அது வரவே இல்லை. அப்புறம் 1 பார்ப்போம், 3 டைம்ஸ் வந்திருக்கும், 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கும், 3 வந்துட்டு ஒரே வாட்டி வந்திருக்கும், 4 5 6 எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த பக்கெட்டில் வந்து ஃபில் ஆகிட்ட அப்புறமா ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியிலேருந்து வரும். ஐ மீன் லைக் இங்கே 3 இந்த மாதிரிலேருந்து வரும். ஸோ இந்த மாதிரிலேருந்து வரப்போ இங்கேயது மேலே இங்கேயது மேலே எங்கேயதும் இல்லை. ஸோ 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்துட்டு 1 ஸ்டோர் ஆகும் இந்த ரிசல்ட்டில், அதுக்கப்புறமா 2 ஸ்டோர் ஆகும். ஸோ அதால் தான் நமக்கு டெஸ்ட் ரிசல்ட் வரப்போ 1,2ன்னு வரும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த கோடிங்கை நீங்களா போட்டிங்களா இல்லையான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ரன் டைம் வந்துச்சோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போதான் எனக்கு தெரியும் நீங்க கோடிங் போடுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லை வேற எதனா முறையில் சொல்லி தரணுமா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ டாடா.